புரட்சி தலைவி அம்மா அவருடைய நல்லாசையுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய ஆணைக்கிணங்க உள்ளாட்சி தேர்தலுக்காக கழகத்திலே அதற்காக பணம் கட்டக்கூடிய தேர்தல் போட்டியிடவர்கள் பணம் கட்டக்கூடிய இன்றைக்கு துவக்க வைக்கப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டத்திலே இறுதி மாளிகையிலே இன்றைக்கு காலையில் இப்போ பார்த்துருப்பீங்க எவ்வளவு திரளான கூட்டத்தில் எல்லாம் பணம் கட்டுறாங்க ஆர்வத்தோடு. ஏனென்றால் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுதும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னும் கோவை மாவட்டத்தில் 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை அம்மாவுடைய அரசு தந்திருக்கிறது. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் சாலைகள், பாலங்கள், மெட்ரோ ரயில் திட்டம், கூட்டுக்குடிநீர் திட்டங்கள், அத்திக்கடவனாஸ் திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை தந்து, அதேபோல் 4 கல்லூரிகளை தந்து எண்ணற்ற பணிகளை இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் உத்தரவுக்கிணங்க இன்றைக்கு பல வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கோவை மாவட்டத்தில் இவ்வளவு பணிகள் எப்பொழுதும் நடந்தது கிடையாது. அது 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை அம்மாவுடைய அரசு தந்திருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக எப்படி விக்கிரவாண்டி, நாங்குநேரி இடைத்தேர்தலில் மாபெரும் வெற்றியை இன்றைக்கு சிறப்பான முறையில் அம்மாவுடைய ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடியார் அவரை அங்கீகரிக்கின்ற வகையிலே இன்றைக்கு சிறப்பான ஆட்சி, சட்ட ஒழுங்கை பேணி காத்து அம்மாவுடைய திட்டங்களையும் மக்களுக்கு தேவையான திட்டங்களையும் முதலமைச்சர் தந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே 2 தொகுதியிலும் இன்றைக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தார்கள். அந்த அடிப்படையிலே கோவை மாவட்டத்திலே இன்றைக்கு பல்வேறு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. விடுபட்ட பணிகள் அத்தனையும் கண்டிப்பாக செய்து தருவோம் என்ற நம்பிக்கையில் கோவை மாவட்ட மக்கள், மேயர் உட்பட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறுவது உறுதி. வெற்றிடத்தை எடப்பாடி பூர்த்தி பண்ணிட்டார்ல. நாங்குநேரி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னும் கோவை மாவட்டத்தில் 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை அம்மாவுடைய அரசு தந்திருக்கிறது. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் சாலைகள், பாலங்கள், மெட்ரோ ரயில் திட்டம், கூட்டுக்குடிநீர் திட்டங்கள், அத்திக்கடவனாஸ் திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை தந்து, அதேபோல் 4 கல்லூரிகளை தந்து எண்ணற்ற பணிகளை இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் உத்தரவுக்கிணங்க இன்றைக்கு பல வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கோவை மாவட்டத்தில் இவ்வளவு பணிகள் எப்பொழுதும் நடந்தது கிடையாது. அது 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை அம்மாவுடைய அரசு தந்திருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக எப்படி விக்கிரவாண்டி, நாங்குநேரி இடைத்தேர்தலில் மாபெரும் வெற்றியை இன்றைக்கு சிறப்பான முறையில் அம்மாவுடைய ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடியார் அவரை அங்கீகரிக்கின்ற வகையிலே இன்றைக்கு சிறப்பான ஆட்சி, சட்ட ஒழுங்கை பேணி காத்து அம்மாவுடைய திட்டங்களையும் மக்களுக்கு தேவையான திட்டங்களையும் முதலமைச்சர் தந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே 2 தொகுதியிலும் இன்றைக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தார்கள். அந்த அடிப்படையிலே கோவை மாவட்டத்தில் இன்றைக்கு பல்வேறு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. விடுபட்ட பணிகள் அத்தனையும் கண்டிப்பாக செய்து தருவோம் என்ற நம்பிக்கையில் கோவை மாவட்ட மக்கள், மேயர் உட்பட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறுவது உறுதி. வெற்றிடத்தை எடப்பாடி பூர்த்தி பண்ணிட்டார்ல. நாங்குநேரி, விக்கிரவாண்டி 2 தேர்தலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பூர்த்தி ஆயிடுச்சு. மக்களே அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. இல்லை அது தேர்தல் ஆணையம். நம்ம இப்போ ஒன்றும் அதை பற்றி சொல்ல முடியாது.